தரிசனமாலய தரிசனம். ஸ்ரீ மருத்துவதி அம்பாள் சமேத ஸ்ரீ மிருகண்டீஸ்வரர் ஆலயம், மார்க்கண்டேயர் கோயில், திருமணல் மேடு. நோயற்ற வாழ்வும் குறைவற்ற செல்வமும் என்றும் 16 வரமளிக்கும் மார்க்கண்டேயர். சஷ்டி அப்தபூர்த்தி, பீமரத சாந்தி, சதாபிஷேகம் நடைபெறும் கோயில். ஸ்ரீ அபிராமி உடனுரை ஸ்ரீ அமிர்தகடேஸ்வரர் அருள் புரியும் திருக்கடையூருக்கு அருகே 1 கிலோமீட்டருக்கு உள்ளாக அமைந்துள்ள கோயில். திருமணல் மேடு என்று அழைக்கப்பட்டு இன்று டி மணல் மேடு என்று அழைக்கப்படுகிறது. ஊரின் பிரதான சாலையில் அமைந்துள்ள ஆலயம் 3 நிலைகள் கொண்ட ராஜகோபுரம். அதன் வழியாக உள்ளே சென்றால் நீண்ட நடைபாதை நிழல் தரும் கொட்டகையுடன் காட்சி தருகிறது. ஆலயத்திற்கு வெளியே மிகப்பெரிய அரசமரம் காட்சியளிக்கிறது. அதன் கீழே அரசமரத்து பிள்ளையார் அருள் புரிகிறார். அண்மையில் கும்பாபிஷேகம் நடைபெற்ற திருக்கோயில். திருக்கயிலாய பரம்பரை தருமபுர ஆதீனம் தம்பிரான் சுவாமிகள் முன்னிலையில் மிகவும் கோலாகலமாக கும்பாபிஷேகம் நடைபெற்றது. மூலவராக ஸ்ரீ மிருகண்டேஸ்வரர் லிங்க திருமேனியில் காட்சி தருகிறார். அவர் அருகே தனி சன்னதியில் அம்பாள் ஸ்ரீ மருத்துவதி அருள் பாலிக்கிறார். இவர்கள் சன்னதிக்கு நடுவே ஈஸ்வரனை தியானம் செய்தவாறு ஸ்ரீ மார்க்கண்டேயர் சன்னதி அமைந்துள்ளது. உற்சவ மூர்த்தியாகவும் ஸ்ரீ மார்க்கண்டேயர் அருள் புரிந்து கொண்டிருக்கிறார். திருக்கடையூரை தரிசனம் செய்ய செல்பவர்கள் அவசியம் வழிபட வேண்டிய ஆலயம் இது. அருகிலேயே இருக்கக்கூடிய ஆலயம் ஏறத்தாழ மிக நெருக்கமாக திருக்கடையூர் வரலாற்றைப் போலவே இந்த ஆலயத்தின் தல வரலாறும் அமைந்துள்ளது. மார்க்கண்டேயரின் தந்தை மிருகண்டு முனிவர், தாயார் மருத்துவதி அம்பாள். இவர்களுக்கு அப்போது உள்ள ஊர் காசி அருகே உள்ள ஒரு கிராமம்.
புத்திர பாக்கியம் இல்லாமல் நீண்ட நாட்களாக இறைவனை வழிபட்டு வந்தனர். புத்திர பாக்கிய அனுகிரகம் கிடைக்கவில்லை. எனினும் சற்றும் மனம் தளராமல் காசி நகரிலிருந்து இந்த தென்னகரமாகிய தஞ்சைக்கு பாத யாத்திரையாக ஒவ்வொரு திருத்தலமாக தரிசனம் செய்து கொண்டு வந்தனர். அப்போது ஒரு உண்மையை உணர்ந்தனர். பிரம்மா, விஷ்ணு, காசியப்பர், அகஸ்தியர் ஆகியோர் பூஜை செய்த திருக்கோயிலை மனதளவில் நினைத்தனர். அதுவே திருக்கடவூர். அங்கு சென்று தரிசனம் செய்தார்கள். அப்போது அங்கு ஒரு அசரீரி வாக்கு ஒலித்தது. நீங்கள் விநாயகர் இருக்கக்கூடிய நைருதி பாகம் அடைவீர்களாக, அதாவது கன்னி மூலை. அங்கே அற்புதமான இயற்கை சூழலுடன் அமைந்துள்ள ஒரு இடம் உண்டு. அதிலே ஆசிரமம் அமைத்து ஒரு மண்டலம் ஆத்மார்த்தமாக சிவ பூஜை செய்து நமசிவாய மந்திரத்தை மனதில் நிறுத்தி தியானம் செய்வீர்களாக. அங்கு உங்களுக்கு புத்திர பாக்கியம் உண்டாகும். அப்படி தம்பதியர் இருவரும் வந்து அமர்ந்து தியானித்த இடமே திருமணல் மேடு என்னும் இந்த திருத்தலம். அந்த புத்திரனே ஸ்ரீ மார்க்கண்டேயர். पश्चात् पुरस्तादवयन्नोऽस्तु राजाधिराजाय प्रसक्यसामिने नमो वयं वै श्रवणाय कुर्महे समेका मार्गाभावाय वैक्यं कामेश्वरो वै श्रीमहादादो वीराय वै श्रवणाय महाराजाय नमः. वायुस्तागुं अग्रे प्रभुमो देव प्रजापति प्रजया संविधानः. மார்க்கண்டேயர் வரலாறு அனைவரும் அறிந்ததுதான். மிருகண்டு முனிவருக்கும் மருத்துவதி அம்பாளுக்கும் இறைவன் பிள்ளை பேறு வரம் அருள்கிறார். உங்களுக்கு எந்த மாதிரியான பிள்ளை வேண்டும்? 100 வயது வரை வாழும் பிள்ளை வேண்டுமா, அல்லது 16 வயது உடைய பிள்ளை வேண்டுமா? இந்த இடத்தில் பெரியவர்கள் ஒரு விஷயத்தை சொல்லுகிறார்கள். இறைவன் 100 வயது வரை வாழும் பிள்ளை வேண்டுமா, அல்லது 16 வயது வரை வாழும் பிள்ளை வேண்டுமா என்று கேட்கவில்லை. 16 வயது உடைய பிள்ளை வேண்டுமா என்றுதான் கேட்டார். அந்த வார்த்தையை கவனிக்க வேண்டும் என்கிறார்கள். வயது வரை வாழக்கூடிய பிள்ளை இந்த உலகத்தில் உள்ள எல்லா நிறை குறைகளுடனும் வாழ்வான். லௌகீக வாழ்க்கையில் உள்ள எல்லா வகையான குணங்களும் அவனுக்கு அமைந்திருக்கும். ஆனால் 16 வயது உடைய குழந்தை கல்வி, கேள்வி, பக்தி என்று எல்லாவிதமான கலைகளிலும் சிறந்து விளங்குவான். அத்தோடு என் மீது அளவில்லாத பக்தி, நித்திய வழிபாடு என்று வாழ்வான். இதில் எந்தவிதமான குழந்தை வேண்டும் என்று இறைவன் கேட்க, தம்பதியர் இதில் ஏதோ ஒரு சூட்சமம் அமைந்துள்ளது என்று மனதில் எண்ணி 16 வயது உடைய குழந்தையையே தேர்வு செய்கிறார்கள். அதன்படி இறைவனிடம் விண்ணப்பித்தனர். இறைவனும் தந்தோம் என்று சொல்லி மறைந்தார்.
முனிவரின் பத்தினி அழகான ஆண் குழந்தை ஒன்றை பெற்றார். பிரம்மதேவனே அவனுக்கு மார்க்கண்டேயன் என பெயர் சூட்டினார். சகல கலைகளையும் கற்று வந்த குழந்தை சிவபக்தியுடன் காண்போர் வியக்கும் வண்ணம் வாழ்ந்தான். அவனுக்கும் 15 வயது முடிந்து 16வது வயது பிறந்தது. இதுவரை தன் மகனைக் கண்டு ஆனந்தமடைந்த பெற்றோர்களுக்கு இப்போது கவலை பிறந்தது. தாய் தந்தையரின் முகத்தில் தெரிந்த கவலையை உணர்ந்த மார்க்கண்டேயன் அவர்களிடமே என்ன நடந்தது என கேட்டார். மீண்டும் மீண்டும் இதே கேள்வியை கேட்டதனால் அவர்களும் வேறு வழியின்றி சிவன் அளித்த வரம், அதனால் ஏற்படக்கூடிய விளைவையும் வருத்தத்துடன் கூறினார்கள். ஆனால் மார்க்கண்டேயர் தனக்கு அளிக்கப்பட்ட ஞான வரத்தின் காரணமாக சிவனை பூஜை செய்தார். அவ்வாறு இறைவனை பூஜிக்கும் போது அவனுடைய ஆயுளை முடிக்கும் பொருட்டு யமதர்மன் பாசக் கயிற்றை வீச அது இறைவன் மீது பட இறைவன் தன் காலால் காலனை எட்டி உதைக்க கால சம்ஹாரம் நடந்தது. கால சம்ஹார மூர்த்தியாக இறைவன் அருள் புரிந்தார். அதுவே திருக்கடையூர். சிருஷ்டி நின்ற காரணத்தினால் பூமாதேவிக்கும் தன் பணியை தொடர்வதற்கு யமதர்மனுக்கும் ஈசன் அருள் புரிந்த விதம் என்று மார்க்கண்டேய புராணம் நீண்டு கொண்டே செல்லும். காலனிடமிருந்து மார்க்கண்டேயனை காப்பாற்றி என்றும் 16 என்ற வகையில் சிரஞ்சீவி பட்டம் அருளினார் ஈஸ்வரர். அனுக்கிரகம் பெற்ற மார்க்கண்டேயர் என்றும் சிரஞ்சீவி பட்டம் பெற்று இன்று வரை வாழ்ந்து வருகிறார். அவரே மூலவராகவும் மணல் மேட்டில் அருள் புரிகிறார். மார்க்கண்டேய புராணத்தை பார்வதி தேவியார் கணபதிக்கும் ஸ்கந்தனுக்கும் உபதேசித்தார். முதலில் சிரஞ்சீவத்துவம் மார்க்கண்டேயருக்கே வழங்கப்பட்டது. அதன் பிறகுதான் மகாபலி, வியாசர், பரசுராமர், அனுமன், விபீஷணன், அஸ்வத்தாமா ஆகியோருக்கு சிரஞ்சீவி பட்டம் கிடைக்கப் பெற்றது. இந்த இடத்தில்தான் மிருகண்டு முனிவர் மருத்துவதி அம்பாள் ஆத்மார்த்தமாக பூஜை செய்து இறைவனால் முக்தி பெற்று இங்கே சுவாமியாகவும் அம்பாளாகவும் காட்சி தருகிறார்கள். ஓம் சுகுகாய நமஹ, ஓம் ஏகதந்தாய நமஹ, ஓம் கபிலாய நமஹ, ஓம் கஜகர்ணிகாய நமஹ, ஓம் லம்போதராய நமஹ, ஓம் விகடாய நமஹ, ஓம் விக்னராஜாய நமஹ, ஓம் விநாயகாய நமஹ.
ராமேஸ்வரத்தில் எப்படி ராமர் பூஜை செய்த ஆத்மார்த்த லிங்கம் ராமநாதன் என்று ஆனதோ அதுபோல மிருகண்டீஸ்வரராகவும் மருத்துவதி அம்பாளாகவும் அருள் புரிகிறார்கள். ஸ்ரீ மார்க்கண்டேயருக்கு மூலஸ்தானமும் அமைந்துள்ளது. இவர்கள் இங்கே யோக மார்க்கமாகவும் ஞான மார்க்கமாகவும் உள்ளனர். மார்க்கண்டேயருக்கு 16 விதமான மரியாதைகளுடன் அலங்காரம் மற்றும் உபசாரம் ஆகியவை நடைபெற்று காட்சி தருகிறார். ஆலயத்தில் அருள் புரியும் தெய்வங்களாக ஸ்ரீ நந்திகேஸ்வர விநாயகர், ஸ்ரீ தட்சிணாமூர்த்தி, வள்ளி தெய்வானை ஸ்ரீ சுப்பிரமணிய சுவாமி, ஸ்ரீ கஜலட்சுமி சன்னதி, ஸ்ரீ பால ஆஞ்சநேயர், ஸ்ரீ துர்க்கையம்மன், சிவகாமி உடனுரை ஸ்ரீ நடராஜர் மாணிக்க வாசகருடன் காட்சி தருகிறார். தனி சன்னதியில் அருள்மிகு பைரவர், நவக்கிரகங்கள் மற்றும் நந்தியம்பெருமான் ஆகியோரை தரிசிக்கிறோம். ஆலயத்தில் அருள் புரியும் தெய்வங்கள் அனைத்தும் வெள்ளிக்காப்பு கவசத்துடன் மிகவும் கம்பீரமாகவும் கனிவாகவும் காட்சி தருகிறார்கள். இத்திருத்தலத்தில் இருக்கும் அரசமரம் மற்றும் விநாயகர், ராகு, கேது ஆகியோரை வழிபட புத்திர பாக்கியம் கிடைக்கப் பெறும். ஜாதகத்தின்படி ராகு கேது தோஷம் உள்ளவர்கள் தோஷ நிவர்த்திக்காக மஞ்சள் பொடி பால் அபிஷேகம் செய்து 16 முறை அரச மரத்தை சுற்றி அரச மரத்திற்கு மஞ்சள் வஸ்திரம் கட்டி பிரார்த்தனை செய்து கொண்டால் திருமணத் தடை நீங்கி திருமணம் கைகூடும், புத்திர பாக்கியம் கிடைக்கும். வேண்டுதல் நிறைவேறியதும் நேர்த்திக் கடனாக சுவாமி அம்பாளுக்கு அபிஷேகம் செய்து மற்றும் அபிஷேகத்திற்குரிய பொருட்களை ஆலயத்தில் வழங்குவது பக்தர்களின் வாடிக்கையாக உள்ளது. திருக்கடையூரில் 60, அதாவது சஷ்டி அப்த பூர்த்தி, 70 பீமரத சாந்தி, 80 சதாபிஷேகம், ஆயுஷ் ஹோமம் செய்து கொண்டவர்கள் இத்திருத்தலத்திற்கு வந்து இங்குள்ள இறைவனை தரிசனம் செய்து முழுமையான பலனை அடையலாம். இந்த ஆலயத்திலும் 60, 70, 80 ஆகிய ஆயுஷ் ஹோமங்கள் நடைபெற்று வருகின்றன. அதற்குரிய அத்தனை வசதிகளும் ஆலயத்திலேயே அமைந்துள்ளது. ஆலய சிவாச்சாரியார்கள் மார்க்கண்டேயனின் வரலாற்றையும் அவர் மீது உள்ள ஸ்லோகத்தையும் மிகவும் ஈடுபாட்டுடன் நமக்கு எடுத்துரைத்தார்கள். மார்க்கனுடைய அப்பா பேர் மிருகண்ட முனிவர்னு பேர், அம்பாள் மருத்துவதி அப்படின்னு பேர், அதாவது அம்மா. அந்த தம்பதிகளுக்கு குழந்தை பேர் இல்லை. நீண்ட நாட்களாக இந்த ஊரில் தான் அவள் வசித்தா. வசித்த இடமும் அவன் நின்று பேசிகிட்டு இருக்குமே அந்த இடம்தான். அப்படி வசிச்சுண்டு ஆத்மார்த்தமாக பூஜையும் பண்ணிண்டு பரார்த்தமாகவும் வழிபட்டுண்டு பரமேஸ்வரன் நோக்கி தியானம் பண்ணிகிட்டே இருக்கான். ஒத்த காலில் நடுபடி தபஸ் பண்ணுறார் மிருகண்ட முனிவர் புத்திர பாக்கியத்துக்காக. அவருக்கு மிருகண்டு முனிவர் அப்படின்னு பேர். அது எதுக்கு அந்த பேர் வந்ததுன்னு கேட்டால் அற்புதமான தமிழ் பேருங்க அது. மிருகண்டுயம் அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரியும்.
சுமை தாங்கி கல்லுக்கு பேர் தான் மிருகண்டிகன்னு பேர். ஒத்த காலில் நடுபடி ரொம்ப நாட்களாக தபஸ் பண்ணுறார் மிருகண்ட முனிவர். மிருகங்கள்லாம் தன்னுடைய அரிப்பை போக்குறதுக்காக அந்த கண்டுயத்தில் போய் அந்த உறைஞ்சி அரிப்பை போக்கும் இல்லையா, அதே மாதிரி இந்த மிருகண்ட முனிவர் அசையாமல் நிற்கிறார்ல, இவர் பெரிய சுமதாங்கி கல் போட்டிருக்கு அப்படின்னு இந்த மிருகங்கள்லாம் போய் தன்னுடைய அரிப்பை போக்கிக்கிறது. அதற்காக அவருக்கு அப்படியே பேர் மறிவு அந்த காலத்திலேயே தூய தமிழில் மிருகண்டையும் அப்படின்னு சொல்லுவாங்க. காசியிலிருந்து கங்கை நீர் வரவழைக்கப்பட்டு இங்கே சுவாமிக்கு அபிஷேகம் நடைபெறுவது வழக்கம். ஆலயம் மிக தூய்மையாக பராமரிக்கப்படுகிறது. பக்தர்களை இன்முகத்தோடு உபசரிக்கிறார்கள் ஆலய சிவாச்சாரியார்கள். அவசியம் சென்று கண்டு தரிசிக்க வேண்டிய சிவாலயங்களில் இதுவும் ஒன்று என்பதில் சந்தேகம் இல்லை. திருக்கடையூர் செல்பவர்கள் அவசியம் சென்று வரவேண்டிய ஆலயம் திருமணல் மேடு ஸ்ரீ மார்க்கண்டேயர் ஆலயம். சுகமோ இளம் தென்றல் தோகையின் மேல் அம்புபடுமோ கடவுரா, நீர் அணங்கார் வேணி நம்பா நீலகண்டா, மேனியின் பால் ஆர் அணங்கார் கால சங்காரா. ஆலய தரிசனம் காண்போம். திருமணல் மேடு ஆலயத்தில் அருள் புரியும் தெய்வங்களான ஸ்ரீ மிருகண்டீஸ்வரர், ஸ்ரீ மருத்துவதி அம்பாள், சிரஞ்சீவி மார்க்கண்டேயர் ஆகியோர் அருள் அனைவருக்கும் கிடைக்க வேண்டும் என்று மனதார பிரார்த்திப்போம். ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய.